ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆருயிரே, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். கவிதாவும் பார்த்தசாரதியும் மற்றொரு ஆட்டோவில் பயணித்துக் கொண்டிருக்க, முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோவில் தயானந்தின் அருகில் மிகவும் சங்கடமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் சுபலதாவும். சுபலதாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. போயும் இவன் கூட வர வேண்டியதா ஆயிப்போச்சு. ஏற்கனவே நம்மளை கண்டா பிடிக்காது, இன்னும் வீடு போய் சேரத்துக்குள்ள அது நொல்ல இது நொட்டா என்று ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம என்னத்தான் செய்ய? எதா இருந்தாலும் சரி அமைதியாகவே இருந்துக்கணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவள் கொஞ்சம் அவனை விட்டு ஒதுங்கியே முடிந்த அளவுக்கு ஆட்டோவில் கம்பியோரம் தன்னை ஒட்டி கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தாள். இந்த செயல் என்னவோ தயானந்துக்கு பிடிக்கவே இல்லை. தனது தொண்டையை மெல்ல செருமினான். கை ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான் தயானந்த். இல்லை என்று ஒற்றை வரியில் பதில் சொன்னால் சுபலதாவும். நான் வேணும்ட்டு பண்ணலை, இருந்தாலும் நீ என்னை மீறி அப்படி போனது எனக்கு பிடிக்கல, அதனால தான் மெதுவாக கையை பிடிச்சு இழுத்தேன், எப்படியோ ஸ்லிப் ஆயிடுச்சு போல என்று தனது செயலை நியாயப்படுத்தி பேச ஆரம்பித்தான் தயானந்தும். சுபலதாவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. சுபலதா அருகில் இருப்பது அவனுக்கு மனதில் இதமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவள் தன்னை விட்டு தள்ளி அமர்ந்து இருப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. நான் அருகில் வரமாட்டேனா என்று எனக்காக ஏங்கி கொண்டு இருக்கும் பெண்கள் பல பல, அதுவும் கீழ்நிலை பெண்கள் இல்லை, பல பெரிய கோடீஸ்வரன் பெண்களே எனக்காக ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத இந்த சுபலதா ரொம்பவும் செய்து கொள்கிறாளே என்று அவனுக்கு ஒரு ஓரத்தில் காட்டம் ஜாஸ்தியாகி கொண்டே வந்தது. சுபலதா ஆட்டோ டிரைவரிடம், அண்ணே கொஞ்சம் இந்த பக்கமா போனீங்கன்னா நம்ம குறுக்கு வழியில சீக்கிரம் போயிடலாம், இங்க டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் சரி என்று சொல்ல அந்த ஆட்டோ டிரைவரும் வலது பக்கமாக திருப்பி ஆட்டோவை மிகவும் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். சுபலதாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை படிக்க தயானந்துக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. ஏனென்றால் அவனுக்கு எப்பொழுதுமே பெண்களின் மனதை படித்து அதுபோல் நடந்து கொள்வது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அவன் மெல்ல சுபலதாவுக்கு நூல் விட ஆரம்பித்தான். அந்த காலை வேளையின் பசுமையான வயல்வெளிகள் தயானந்தின் கண்ணுக்கு குளுமையை தந்து கொண்டிருந்தது. இதமான மெல்லிய காற்றும் வீச அவனதின் மனம் உற்சாகம் அடைந்தது. அப்பொழுது ஆட்டோ டிரைவரும் அருமையான பாடல்களை போட ஆரம்பித்தான் அவனது ஆட்டோவில். அதை கேட்டு ரசித்து கொண்டே சென்று கொண்டிருந்த தயானந்தின் கைபேசி அழைத்தது. எடுத்து பார்த்தான். அந்த பக்கம் யார் என்று தெரிந்ததும் மெல்ல புன்னகை அரும்பியது அவன் முகத்தில். ஹலோ, எஸ் டியர், சொல்லு என்று ஆரம்பித்தான். அவர்கள் இருவரும் பேச பேச தயானந்துக்கு உள்ளூர் ஒரு கொடூரமான எண்ணம் தோன்றியது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவள் எத்தனைதான் அலட்சியம் செய்தாலும் தன் அருகில் இருக்கும் ஆண் மற்றொரு பெண்ணிடம் நெருக்கமாக பேசுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பெண் யார் என்று அறிய விரும்புவாள், அல்லது அந்த ஆணின் கவனத்தை தன்மேல் திருப்ப முயற்சி செய்வாள். இது நார்மல் சைக்காலஜி என்பதை உணர்ந்து கொண்ட தயானந்த் அந்த பக்கம் இருப்பவளிடம் தாராளமாக பேச ஆரம்பித்தான். அதுவும் அருகில் சுபலதா என்று ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை பற்றியே அவன் லட்சியம் செய்யாதவன் போல் பேச ஆரம்பித்தான். அப்படிலாம் இல்லை, நேத்திக்கு ஒரு சின்ன சம்பவம், அதனால வேற விதமா ஆயிப்போச்சு. ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியாதா, எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சாச்சுன்னா நான் வேற லெவல்ல இருப்பேன்னு சத்தியமா, உண்மையில சத்தியமா சொல்றேன். நேற்று நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அண்ட் மோர் ஓவர், நீ இருக்கும் பொழுது என்னால் வேற எப்படி டார்லிங் அந்த மாதிரி நினச்சி பார்க்க முடியும்? முடியவே முடியாது, ப்ராமிஸ் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே சுபலதாவை பார்த்தான். சுபலதாவின் காதில் எதுவும் விழுந்ததாகவே தெரியவில்லை. அவள் செதுக்கி வைத்த கற்சிலை போல் அமைதியாக அந்த பக்கம் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்திலும் எந்தவிதமான மாற்றமும் தயானந்தால் படிக்க முடியவில்லை. இதனால் தயானந்துக்கு லேசாக கோபம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. மீண்டும் சுபலதாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக மேற்கொண்டு அவன் பேச ஆரம்பித்தான். நோ 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 அப்படிலாம் கிடையாது. எத்தனை ஆயிரம் அழகிகள் இருந்தாலும் உன் அழகுக்கு ஈடாகுமா? உன்னோட வனப்பென்ன, உன்னோட ஃபிகர் என்ன? நானும் உலகம் முழுக்க சுற்றியாச்சு, எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. ஆனால் உன்னோட வனப்பும் உன்னோட ஃபிகரும் சான்ஸ்லெஸ், யார்கிட்டையும் கிடையாது. ஓ ப்ராமிஸ்
இதுதான் உண்மை என்று சொல்லி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான் தயானந்தும். ஆட்டோ டிரைவருக்கே ஒரு மாதிரி ஆக ஆரம்பித்தது. ஆனால் சுபலதா அப்பொழுது கூட திருப்பி தயானந்தை பார்க்கவில்லை, முகத்தை திருப்பி கொள்ளவும் இல்லை. தான் எப்படி அமர்ந்திருந்தாலோ அதே மாதிரியே அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தாள். தயானந்துக்கு பொறுக்க முடியவில்லை. நாம் இப்படி பேசியும் ஒரு பெண் திரும்ப மாட்டேங்கிறாளா, சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று நினைத்தவன் எதிர்பக்கம் இருப்பவளிடம், ஓ டார்லிங், நோ நோ நோ, இன்னும் 2-3 நாள் கழிச்சு நான் வருவேன். வந்ததும் டெஃபினட்டா நீ சொல்ற மாதிரி தான், உன் கூட தான் முழுக்க முழுக்க கூத்து. நீயே போரும் போரும்னு சொல்ற அளவுக்கு நான் உன்னை விட போறது இல்லை. உன்னோட பார்ட்டியில ஐ எம் கோயிங் டு பி த மெயின் கெஸ்ட். நீயே போரும் போரும் சொல்ற அளவுக்கு நான் உன் கூட தான் இருக்க போறேன். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நோ, டெஃபினெட்லி பிஃபோர் ஐ எம் லீவிங் ஜப்பான் we are going to be together only. அது வரைக்கும் நீயும் நானும் தினம் இரவு முழுக்க ஒரே இடத்துல தான் இருக்க போறோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. This is my promise to you. அதுக்கேற்ற மாதிரி நீ இப்போ பிளான் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, நோ 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 நோ, ஏற்பட்ட இந்த 2-3 நாள் டிலே தவிர்க்க முடியாத டிலே. ஓ, இதனால என்னன்னு கேட்குறியா? இரு சொல்றேன். ஓகே, நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் வரலாம். நான் தான் நீ வான்ட்டு சொன்னேனே, நீ தானே வரல. ஓகே ஓகே ஓகே, டோன்ட் கெட் ஆங்க்ரி. டெஃபினெட்லி ஐ வில் பி வித் யூ ஒன்லி பேபி, வாட் எவர் மே பி. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் மை கான்ஃபரன்சஸ் டெய்லி வி வில் ஹாவ் அவர் மீட்டிங் அண்ட் பார்ட்டி. நோ எக்ஸ்கியூஸ் இன் திஸ். நீ தாராளமாக கருணா கிட்ட இது என்னோட ப்ராமிஸ்னு சொல்லு. நாங்க ஆல்மோஸ்ட் 2 days மண்டே வி வில் பி தேர். நோ சேஞ்ச் இன் தட். எஸ், ஓகே டார்லிங், பபாய் என்று சொல்லி வைத்தான். அப்பொழுதும் சுபலதா எந்த விதமான முகத்தில் மாறுதலும் காட்டாமல் அவள் அமர்ந்திருப்பதை காணும் பொழுது தயானந்துக்கு இவள் மனுஷிதானா இல்லை வேற எதேமா? எந்த பெண்ணா இருந்தாலும் ஒன்னா முகத்துல அருவருப்பு காட்டுவா, இல்லாட்டி இப்படி ஒரு வார்த்தைகள் நான் பேசுறதுக்கு முகம் சிவக்கலாம், இல்லை திரும்பி கொள்ளலாம் முகத்தை, இல்லது எப்படியாவது என்ன பார்க்கவும் செய்யலாம். எதுவுமே இல்லாம எங்கேயோ எரும மாட்டுல எதுவோ மழை பெய்யற மாதிரி உட்கார்ந்திருக்காளே என்று அவன் சுபலதாவின் மேல் ஒரு பக்கம் காட்டம் கொன்றாலும் சுபலதாவின் இந்த ஆட்டிடியூட் தயானந்தின் மனதை கவர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். ஒரு பாதிப்பை ஏற்படுத்த துவங்கியது என்பதை தயானந்த் எத்தனையோ பெண்களை பார்த்திருந்தாலும் இவள் வித்தியாசமானவள் தான். எனக்கும் வித்தியாசமான கனிகளை சுவைப்பது மிகவும் பிடித்த ஒன்று என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சிரித்து கொண்டான் தயானந்தும். இந்த கனி மட்டும் என்ன எனக்கு கிடைக்காமலா போகும்? இவள் இப்படி செய்ய செய்ய கட்டாயம் இந்த கனியை நான் ருசித்தே ஆக வேண்டும் என்ற வெறியே என் மனதில் எழுந்து கொண்டு இருக்கிறது என்று தயானந்த் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்பொழுது ஆட்டோவில் ஒலித்த பாடல் அவன் கேட்க கேட்க அவனுக்கு சிரிப்பு வந்தது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே என்ற பாடல் வரிகள் அவனுக்கு சிரிப்பை ஊட்டியது. ஆஹா, இந்த சுபலதா கிட்ட நான் மயங்குறேனா, இல்லை இவளை பார்க்க தினமும் பார்க்கறதுக்குன்ட்டு என் மனசு தவிக்குதா? இப்படியும் இருக்கும் என்று ஒரு நாளும் நான் கனவே காண முடியாது. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு என் மனம் தவிக்கிறது. இவளை கட்டாயம் ஒரே ஒரு நாள் இவளை நான் ருசித்து ரசிக்க வேண்டும் என்று கொடூரமாக அவன் மனதில் நினைத்து கொண்ட தயானந்த் அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அந்த பாடல் வரிகளை ரசித்தபடியே திரும்பி கொண்டான். அவர்கள் வருவதற்கு முன்னே அங்கு வந்துவிட்ட பாலன் தனது வீட்டு ஆட்களிடம் பேச ஆரம்பித்தான். பாலனை அந்த அதிகால வேளையில் கண்டதும் முதலில் பயந்தவள் பாலனின் தாயான பார்வதி தான். ஐ பாலா, என்னடா இந்த நேரத்துல இங்க இருக்க? சுபலதாவுக்கு நேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற கொண்டு போய் சேர்த்த. அவளுக்கு ஏதோ அவசரமா? என்ன ஆச்சு இப்போ வந்திருக்க? கொஞ்சம் இரு, நாம கருணாக்கா கிட்ட பார்த்து சொல்லலாம் என்று சொன்னாள் பார்வதியும். சாச்சா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வேலை விஷயமா வந்தேன். எங்க பாட்டி எங்க என்று கேட்டான். கலைச்செல்வியும் உள்ளே அடுப்படியில் இருந்து வெளியே வந்தான். நான் இங்கே தான்டா இருக்கேன், வா, என்ன ஆச்சு, நீ வந்த? இப்போதான் இங்கேருந்து கவிதாவும் சுபலதாவுக்கு கஞ்சி ஹார்லிக்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. அவள் அந்த பக்கம் போறா, நீ இந்த பக்கம் வந்து நிற்க, என்ன ஆச்சு, விவரமா சொல்லு என்று படபடத்தால் கலைச்செல்வியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போன இடத்துல ஒரு சிக்கல், புது சிக்கல் வந்திருக்கு, அதுதான் எப்படி சமாளிக்கன்னு பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு வந்தேன். என்னடா வந்ததுலேருந்து ஒரே சிக்கலாக இருக்குது. ஏற்கனவே அந்த பக்கம் கொஞ்சம் உரசல் வேற, நேத்திக்கு நானும் வடிவும் பார்த்தோம். அதுலேயே எங்கள் 2 பேர் மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போது நீ வேற சிக்கல்ங்கிற, பேசாமல் விட்டுருடா எங்களை, நாங்கள் எங்கேயுமே வரலை, எனக்கும் வடிவுக்கும் மனசே சரியில்லை என்று சொன்னால் கலைச்செல்வியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாம் சரியாயிடும், இது வேற ஒன்றும் இல்லை, இது வேற மாதிரி சிக்கல், இதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பும் கட்டாயம் வேணும், அப்படி இருந்தால் தான் முடியும், வாங்கலேன் எல்லாரும் ஒரே தடியாக உக்காந்து பேசிடலாம், நம்ம கருணாம்மா வீட்டுக்கே போயிடலாம் என்று சொன்னான் பாலனும். சரிதான், நீ சொன்னா சரியா தான் இருக்கும், இரு, என்னமோ பொழுது விடியும் போதே மனசு திக்கு திக்குன்னு இருந்துச்சு, அதுக்கு இப்போ நீ விடிஞ்சும் விடியாமலேயும் வந்து நிற்க, வா போகலாம் என்று சொல்லிக்கொண்டு கலைச்செல்வி முணுமுணுத்து கொண்டே கருணாகரியின் வீட்டுக்கு சென்றார்கள். கருணாகரி அந்த நேரத்தில் பாலனை எதிர்பார்க்கவில்லை. பாலன் மட்டும் தனியாக வந்திருப்பது கருணாகரியின் மனதில் பயத்தை ஏற்படுத்தியது. வாசலில் எட்டி எட்டி பார்த்தாள். வந்து, பாலன் தம்பி, நீங்கள் மாத்திரம் வந்திருக்கீங்க, எங்க சுபாவை காணும், சுபாவுக்கு ஏதாச்சும் என்ன, சுபா நல்லா தானே இருக்கா என்று பயந்து கொண்டேல் கேட்டார் கருணாகரியும். கருணாமா கருணாமா, எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு பயமா, சுபா நல்லா தான் இருக்கா, அதுதான் போயிருக்காளே நம்ம வீட்டு வாண்டு, அவள் சுபாவை நல்லா பார்த்துக்கிறா, இது வேற ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் உட்காந்து கூடி பேச வேண்டிய விஷயம், அதுதான் உங்கள் எல்லாரோட ஆலோசனையும் கேட்க வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே வடிவாம்பாள் நிதானமாக வந்தாள். வா பாலன், என்ன காப்பி கீப்பி சாப்பிட்டையா, ஏ கலை, பாலனுக்கு காப்பி தண்ணி கொடுத்தையா என்று கேட்டாள். ஐய, மறந்தே போனேனே என்று சொன்னால் கலைச்செல்வி. அதுதானே, ஒருத்தன் வந்திருக்கானே, அவனுக்கு என்ன சாப்பிட்ட ஏது சாப்பிட்டேன்னு கேட்காம அது என்ன அப்படி இழுத்துட்டு வருது, எவ்வளவு சொல்லு, உனக்கு அறிவே கிடையாது என்று வடிவாம்பாள் கலைச்செல்வியை திட்டவும் செய்தாள். பாலனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன வடிவு பாட்டி, நீங்கள் வாட்டுக்கு இப்படி சொல்லிட்டீங்க, வந்த உடனே கொடுத்தாங்க ஒரு டோஸு என்று சிரித்தான் பாலனும். அவள் அதைத்தான் செய்வான்னு எனக்கு தெரியும், முதல்ல நீ காப்பி குடி, அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் நாம் உக்காந்து பேசலாம் என்று சொன்னான். வடிவாம்பாள் எப்பொழுதுமே எதற்கும் கலங்குபவள் இல்லை. எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை வந்தாலும் நிறுத்தி நிதானமாக கையாள்வள். அதே போல் அவள் மற்றவர்களையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வர வைத்தும் விடுவாள். அதுதான் வடிவாம்பாளின் தனித்துவம். இது எப்பொழுதுமே எல்லோரோடும் பாராட்டப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு அருமையான ஆளுமைத்தன்மை என்றே சொல்ல வேண்டும். வடிவாம்பாளின் கணவர் இதனாலே வடிவாம்பாள் என்ன சொன்னாலும் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொல்வார் என்பதை நினைத்து பார்த்த பாலனுக்கு வடிவாம்பாளிடம் எப்பொழுதுமே அபரிதமான நம்பிக்கையும் மரியாதையும் உண்டு. இப்பொழுதும் அவன் வடிவாம்பாளிடமே தஞ்சமடைந்தான். வடிவு பாட்டினா வடிவு பாட்டி தான். ஏ கலைப்பாட்டி, நீங்கள் வடிவாம்பா பாட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் கற்றுக்கோங்கால. எவ்வளவு பெரிய சிக்கலானாலும் வடிவு பாட்டி கலங்கவே மாட்டிக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, வந்த உடனேவே ஐயோ அம்மா ஆத்தாங்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சிரித்தவன், வடிவு பாட்டி உங்ககிட்ட தான் நான் முக்கியமாக பேசணும், வாங்க இப்படி உக்காருங்க, என்னோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க என்று ஆரம்பித்தான் பாலனும். நான் இருக்கும்போது உனக்கு என்னடா ராசா கவலை, உன் கூட நான் எப்போதுமே இருப்பேன், முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு, எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பம் என்று கேட்டால் வடிவாம்பாளும். பாலனும் தனது பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தான். நாம எல்லாரும் யுவா மேடத்துக்கு நம்பிக்கை கொடுத்துட்டோம். யுவா மேடத்தோட குடும்பம் நேத்திக்கே கிளம்பியாச்சான். நான் இங்கேருந்து சுபலதாவை ஆஸ்பத்திரியில விட்டுட்டு அங்க போய் நின்னா அங்க பிரச்சனையே வேற மாதிரி இருந்தது என்று சொல்ல ஆரம்பித்தான் பாலனும் நேற்று இரவு நடந்த கதைகளை.
பாலன் சுபலதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு கொண்டு அங்கே அவளுக்கு கட்டுப்போட்டு டிப்ஸ் எல்லாம் போட ஏற்பாடு செய்ததும் கவிதா வந்துவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கவிதாவை சுபலதாவுக்கு துணையாக இருக்க வைத்தான். அப்படி அவளை இருக்க வைத்தவுடன் அவன் ஓடியது முதலில் தயானந்தை பார்க்கத்தான். காரணம், தயானந்திடம் சொல்லிக்கொள்ளாமல் வந்து இருக்கிறோமே, இதனால் தயானந்த் கோபப்பட்டு ஏதாவது தாறுமாறாக கத்தினால் நாம் என்ன செய்ய என்று பயந்து கொண்டேதான் பாலன் அங்கே சென்றான். அவனை எதிர்கொண்டு அழைத்தது பார்த்தசாரதி பாலனின் அறையில். இது பாலனுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பார்த்தசாரதியும் பாலனும் பழக ஆரம்பித்த உடனேவே பாலனிடம் பார்த்தசாரதி அதிகமான உரிமையை எடுத்துக்கொண்டான். அன்றும் அப்படிதான். காலையிலேயே பாலனின் அறை சாவியை பார்த்தசாரதி வாங்கி வைத்து கொண்டு இருந்தான். அதை உபயோகித்து பாலனின் அறையில் அமர்ந்து கொண்டிருந்தான் பார்த்தசாரதி. முகமெல்லாம் சிவந்து கோபம், வேதனை, தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று இயலாமையில் தன்னைத்தானே நொந்து கொண்டு அமர்ந்திருந்த பார்த்தசாரதியை கண்டான் பாலன். பார்த்தா சார், நீங்க என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? ஏன்பா, எனக்கு இங்க வரத்துக்கு உரிமை இல்லையா என்று கேட்டான் பார்த்தசாரதி. சச்ச, நான் அந்த மாதிரி சொல்லல. நீங்க அங்க தயாசாரோட இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதுதான் இங்க வந்தேன் என்று சொன்னான் பார்த்தசாரதியும். ஏன் சார், திருப்பி தயா சார் ஏதாவது? அதை விட பாலன், சுபா எப்படி இருக்கா அதை சொல்லு. சுபாவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். காய்ச்சல் வந்துருச்சு. அவ ஏதோ தெரியல. அவ எப்போதுமே இப்படிதான். மனசுல போட்டு ரொம்ப அழுத்தின்டான்னா அவளுக்கு உடனேவே காய்ச்சல் வந்துடும். அவ கொஞ்சம் வீக்கான பாடி பார்த்தா சார். எங்க வீட்டில் எல்லாருமே சுபாவை நல்லாவே பார்த்துப்போம். அவளை எதுவுமே சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னா, சுபா எப்போதுமே சரியா தான் செய்வா. அதே நேரத்துல சுபா எதுக்கும் அணைஞ்சு கொடுத்து போகிறவ தான். அதுக்காக சுபாவை குறைச்சி எடை போட்டுட்டான்னா அது ரொம்ப தப்பு. எங்க எல்லாருக்குமே மனசுல ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு, தயாசாரால தான் சுபாவுக்கு இந்த நிலைமைன்னு. ஆனா அவர்கிட்ட எங்களால எதுவுமே கேட்க முடியாதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். நாங்களும் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மாக்கள். எங்களுக்கு தயாசார்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு பண வசதியோ எதுவும் கிடையாது. ஏன் எங்க சுபாவை அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாரு? அவ என்ன பாவம் செஞ்சா? பாவம் பாட்டிக்கு, சுபாவோட அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, யாருக்குமே இந்த மாதிரி ஆழமா அடிபட்டிருக்குங்கிறத சொல்லாம மேம்போட்டா சுபா கீழே விழுந்துட்டா அதனால அடின்னு சொல்லி சமாளிச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு வரத்துக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நானும் இங்க இல்லை, அதனால தயா சார் ரொம்ப கோபத்துல இருப்பாங்க. சார், கொஞ்சம் என் கூட வாங்கலேன், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு. நீங்க இல்லாம நான் தனியா அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு எப்படியோ இருக்கு சார். ப்ளீஸ் சார், வாங்க சார் என்று பரிதாபமாக கேட்டான் பாலனும். நான் வரேன்பா, ஆனா நானே இப்ப வந்தாலும் அவன் கேட்குற மனோநிலையில இருப்பானா இல்லையான்னு தெரியாது. அவன் இப்போ மிருகத்துக்கு சமானமா இருக்கான். மிருகத்துக்கு சமானம் என்ன சமானம்? மிருகமாகவே தான் அவன் இருப்பான். அவன் எப்படி நடந்துட்டாலும் நீ மனசுல எதுவும் போட்டுக்காத, என் கூட அமைதியா இரு, என்ன மாதிரி. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் நம்ம 2 பேரோட தலை விதின்னு நீ எடுத்துக்கோ என்று சொன்ன பார்த்தசாரதியை பார்த்து மெல்ல சிரித்தான் பாலனும். கட்டாயம் சார், ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்ததும் கொஞ்சம் சம்பளம் கூடுதலாகவே கிடைக்குது. இந்த சம்பளத்தை வச்சு என்னால் சுபாவுக்கும் கவிதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால எத்தனை அவமானம்னாலும் நான் தாங்கி கொண்டு தானே ஆகணும். என்ன, நான் படுற அவமானத்தை அவங்க யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காரணம், சுபாவும் கவியும் நல்லா படிக்கிறவங்க சார். அந்த படிப்புக்கு நான் ஏத்த தீனி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்களோட எதிர்காலம் நல்லா அமையும். இல்லை, அந்த பொறுப்பு எனக்கு தான் சார் இருக்கு என்று சொன்னான் பாலன். எனக்காக ஒன்று செய்யுங்களேன் என்று பார்த்தசாரதி சொல்லவும், சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? இந்த சார் சார் சார்னு போட்டு கூப்பிடுறத தயவு செய்து தூக்கி எறிங்க. எனக்கு என்னமோ உங்க கிட்டக்க ரொம்ப
நெருக்கமான அன்பு வருது. ஆனால் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் நட்பு பாவனையும் வர்றதை விட நாம் எல்லாரும் ஒரு குடும்பங்கிற உணர்வில் தான் என் மனசில் இருக்குது. இந்த குடும்பங்கிற உணர்வை எனக்கு தயவு செய்து கொடுங்க. இப்படி சார்னு கூப்பிட்டு என்னை அந்நியப்படுத்தாதீங்க என்று சொன்னான் பார்த்தசாரதியும். எல்லாம் சரிதான் சார், கொஞ்சம் அப்படி பழகுது, போக போக என்ன போக போக எல்லாம் நம்ம மனசுலோட தான் இருக்குது. சும்மா பார்த்தான்னு கூப்பிடு. ஐயோ பார்த்தான்னா வேண்டாம். இல்லை பரவாயில்ல, நீ பார்த்தானே என்னை கூப்பிடலாம், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது பாலனுக்கு ரொம்பவும் இதமாக இருந்தது. சரி பார்த்தா, சாரி, நான் உங்களை பார்த்தானே கூப்பிட்டு பழகிக்கிறேன், தப்பி தவறி சார்னு வந்தாலும் இப்போதைக்கு கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் மனசுக்குள்ளே இருக்குது. எப்படியாவது சுபா சரியாகணும் ஒன்று, அடுத்தது இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலையும் எனக்கு சேர்ந்து இருக்குது என்று பாலன் சொல்லும்பொழுது, நீ சொல்வது ரொம்ப சரிதான். இங்கே பேசினியா? ஹோட்டலில் என்ன சொன்னாங்க? நான் பேசினேன். அப்போது வரும்பொழுது அவ்வளவாக முழுக்க பேசலை. என்ன ஏதுன்னு இனிமேல் தான் முழுக்கவும் பேசணும் சார். ஆனால் அதுக்கு முன்னாடி நானும் சுபாவும் கொஞ்சம் பேசினோம். அது எல்லாம் சுபாவோட நீ ஏன்பா இப்போவே பேசணும்? சுபாவே முடியாமல் இருக்கா? இல்லை சார், சுபா எப்போதுமே எப்படி தெரியுமா, இப்போ இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் பார்க்க மாட்டா. அவள் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறது அவளுக்கு தொலைநோக்கு பார்வைகள் எப்போதுமே ஜாஸ்தி. இப்போ இருக்கிறதோட கம்பைன் பண்ணி கூட 4 இது என்னெல்லாம் நம்ம செய்யணுமே எல்லாத்தையுமே யோசித்து ஒரு முடிவு சொல்லக்கூடியவ தான் சார் சுபா. அதனாலேயே எனக்கு சுபாவை ரொம்ப பிடிக்கும். கவிக்கிட்டேயும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், கவி சுபா கிட்டேந்து நிறைய விஷயங்களில் கற்றுக்கோ என்று. கவியும் நல்லவ தான் சார், நல்லா பாப்பா, என்ன விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தி கவிக்கு என்று சொல்லி மென்மையாக சிரித்தான் பாலனும். கவிதாவை பற்றி பேசிய வரவும் பார்த்தசாரதி உற்சாகமானான். அது சரி, கவிதா நல்ல ஜோவிலாக இருக்கிறது நல்லது தானே. மனசுக்குள்ளே அவளுக்கு எந்த கள்ளங்கபடமும் இல்லை. படபடன்ட்டு பேசுகிறா. அதே நேரத்தில் அந்த படபடப்புலையும் உண்மையை தான் பேசுகிறா. பொறுப்புணர்வோடு தான் இருக்கா பாலன். அதனால நீங்கள் கவிதாவை குத்தம் சொல்லக்கூடாது சார். கவிதாவை குத்தம் சொல்லி ஒரு ஆள் பிழைக்கவா? சாரி, அப்படி பிழைக்கணும்னா அது சுபா ஒருத்தியால் தான் முடியும். தவிர கவிதாவுக்கு ரொம்ப செல்லம் என்று சொன்னான் பாலன். ஏனப்பா கவிதாவுக்கு மாத்திரம் தனி செல்லம் உங்கள் வீட்டில் என்று கேட்டால் பார்த்தசாரதியும். அது எனக்கும் கவிதாவுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக, அதனால எங்கள் வீட்டில் அவள் வச்சதே சட்டம். எங்கள் அப்பாவுக்கு கவினா ரொம்ப உயிர், அதனால கவிக்கு தனி சலுகை கொடுத்து கெடுத்துட்டாரு என்று சொன்னான் பாலனும். ஓ, உங்கள் அப்பா செல்லம்மா கவிதா? ஆமாம் சார். அப்போது நீ யார் சொல்லும்? வடிவு பாட்டி சொல்லும். என்னது வடிவு பாட்டியா? வடிவா பாட்டி யாருக்கு பாட்டி? உனக்கா இல்லை சுபலதாவுக்கா? நான் சுபாக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சார். சுபாவுக்கு தான் வடிவாம்பா அம்மா பாட்டி, என்னோட பாட்டி கலைப்பாட்டி. ஆனால் எனக்கு சொல்லும் முதல்லேருந்தே வடிவு பாட்டி தான். அது ஏனப்பா? அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. என்னமோ நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டுருக்கோம். சரி, எங்கள் வீட்டு புராணம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வேண்டிய புராணத்தை பார்ப்போம் என்று சொன்னவன், நீ சொன்னதும் சரிதான், வா நாம் தயானந்த போய் பார்க்கலாம். ஆனால் ஒன்று, எதுக்கும் நீ தயாராகவே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தயானந்தை பார்க்க பாலனும் பார்த்தசாரதியும் சென்றார்கள். அவர்கள் சென்ற பொழுது தயானந்த் நட்ட நடுவில் மயங்கி விழுந்திருந்தான். ஐயோ தயா, என்ன ஆச்சு என்று பதறியபடி தயானந்தை நோக்கி ஓடினான் பார்த்தசாரதி. சார், தயா சார், என்ன ஆச்சு என்று பின்னாலே ஓடி வந்தான் பாலனும். தயானந்தை தொட்டு பார்த்த பார்த்தசாரதி பாலனிடம், பாலன், தயாவுக்கு நல்லா காய்ச்சல் அடிக்குது, வா பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாம் உடனேவே தயாவை அங்கே சேர்க்கலாம். சார், எனக்கு ஒரு யோஜனை என்று சொன்னான் பாலனும். சொல்லப்பா. இல்லை, ஏற்கனவே சுபா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இப்போது
தயாசாரை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பக்கமும் அலையிறது கஷ்டம். அதனால நாம் ஏன் தயாசாரை சுபா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்துடக்கூடாது? அப்படி சேர்த்தோன்னா 2 பேரையும் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் சார், தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க என்று சொன்னான். பாலனும் பார்த்தசாரதியிடம் தயங்கப்படியே, நீ சொல்றது நல்ல அருமையான ஐடியாப்பா, நாம அப்படியே சேர்த்துடலாம். அங்க சுபாவுக்கு துணையா கவி இருக்கால்ல, பாவம் காலையிலேருந்து எல்லாருமே சுத்தி இருக்கோம். ஒன்று செய்வோம், நீ சொன்ன மாதிரி தயாவை அங்க சுபா இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய்க்கலாம். எப்படியும் தயாவை பார்க்கறதுக்கு நான் இருந்தாகணும். கவி வீட்டுக்கு போகட்டும், நீ கவியை கொண்டு போய் வீட்டில் விட்டு நாளை காலையில கவி வரட்டும். அது வரைக்கும் நானே சுபாவையும் தயாவையும் பார்த்துக்கிறேன். சுபா ஒத்துழைப்பு கொடுப்பா, அதனால ஒரு கவலையும் இல்லை. எஸ், கமான், we will take தயா to the hospital என்று சொன்ன பார்த்தசாரதி தயானந்தை பாலனும் பார்த்தசாரதியும் அழைத்து கொண்டு சுபா இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள். இதை தன்னால் முயன்ற அளவுக்கு சுருக்கமாக பாலன் எடுத்து சொன்னான் அவனது குடும்பத்திடம். பார்த்தசாரதி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பாட்டி, அதுவும் தயா சாருக்கு உடம்பு சரியில்லை. ஐயையோ, வந்த இடத்துல பையனுக்கு இப்படி ஆயிப்போச்சா? அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல? வேற ஒன்றும் பயப்படும்படி இல்லையேப்பா என்று கவலையோடு கேட்டாள் வடிவாம்பாளும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாம் சரியாயிருச்சான். காலையில் காய்ச்சல் 2 பேருக்கும் குறைஞ்சிருது. அதுதான் அவங்களும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பார்த்ததும் என்ன முடிவு சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து அவங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜா இல்லை நாளைக்கானு பார்க்கலாம். இதுதான் உன்னோட கவலையா? விட்டு தள்ளு பாலன். நானாவது கலைச்செல்வியாவது ஆஸ்பத்திரியில உக்காந்துட்டு தயானந்தையும் சுபாவையும் பார்த்துக்கிறோம். நீ பார்த்தசாரதியும் கவிதாவையும் கூட்டிக்கிட்டு மற்றவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போ. இதுக்கு தான் இந்த தேய்ச்சையாக்கும் என்று சொன்னாள் வடிவாம்பாலும். பாட்டி, அது இல்லை, இப்போ விவரமே வேற என்று சொன்னான் பாலனும். அது என்னப்பா வேற விவரம்? விவரமா சொல்லு என்று சொன்னால் கலைச்செல்வியும். இல்லை, நாம் தங்கி இருக்கிற ஹோட்டலில் இன்னைக்கு மதியானம் வரைக்கும் தான் நாம் போட்டிருந்தோம். அதாவது 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள நாம் காலி பண்ணிடுறோன்ட்டு சொன்னோம். இப்போ யுவா மேடத்துக்காக நாம் எல்லாருமே கூட 2-3 நாள் இங்கே தங்க வேண்டியது இருக்கு. உனக்கே நல்லா தெரியும், முகூர்த்த நாள். இங்கே இருக்கிற லாட்ஜெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போக இன்னும் அங்கிருந்து 2 குடும்பம் வராங்க, அவங்களுக்கும் 2 ரூம் வேண்டி இருக்கு. ஏற்கனவே நம்ம அப்படி இப்படி 15 ரூம் போட்டாச்சு. இந்த 15 ரூமுமே அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு கையில் காலில் விழுந்து ஒரு 10 ரூமை தேத்தினாலும் தேத்தலாம். மீதி 5 ரூமுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் தவிக்கிறேன். நானும் நேற்று ராத்திரி முழுக்க எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் பாட்டி, ஒரு இடமும் கிடைக்க மாட்டேங்கிறது. அதுதான் சுபா ஒரு ஐடியா ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் வச்சு அவ சொல்லிட்டு இருந்தா. கடைசி அதுதான் வரும் போல இருக்கு. ஆனால் அதுக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட சம்மதமும் வேணும். நம்ம சம்மதம் மாத்திரம் காணாது, அங்கே இருக்கிறவங்க சம்மதமும் வேணும். இதை பற்றி தயங்கி நிற்கும் பொழுது யுவா மேடமும் ஒரு சஜஷன் சொன்னாங்க. உங்கள் எல்லார்ட்டையும் பேசி ஒரு முடிவெடுத்து அதுபோல் பண்ண முடியுமான்னு யோசிக்கத்தான் நானே இங்கே வந்து இருக்கேன் என்று சுபாவும் யுவாவும் என்ன மாதிரியான ஐடியா சொன்னார்கள் என்பதை பாலன் அவர்களுக்கு விவரிக்கும் பொழுது கருணாகரி இந்த இடத்தில் தனது குரலை கொடுத்தாள். கருணாகரியின் குரல் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படி கருணாகரி அந்த குரலை கொடுத்து இருக்காவிட்டால் சுபாவின் வாழ்வு காப்பாற்றப்பட்டு இருக்குமோ? அன்றே அவள் கொடுத்ததுதான் சுபாவின் வாழ்வில் மிகப்பெரிய வினையாக முடிந்து விட்டதோ? பொறுத்து இருந்து பார்ப்போம்.